3x² plus 3 minus pxy plus qy square minus 2px is equal to 8pq என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்கும் எனில் p மற்றும் q இன் மதிப்பை காண்க. மேலும் அந்த வட்டத்தின் மையம் மற்றும் ஆரம் காண்க. ஓகே, ஸோ நமக்கு என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம். ஓகே, சொல்யூஷன் கொடுக்கப்பட்ட சமன்பாடு மூணு x² plus 3 minus pxy plus qy² minus 2px is equal to 8pq. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்க வட்டத்திற்குரிய சமன்பாட்டுல xy-ன் கெழு நமக்கு 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சமன்பாடு வட்டத்தை குறிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து தான் நம்ம PQ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வட்டத்திற்கு அதை எழுதிக்கலாம். நம்ம வட்டத்திற்கு xy-ன் கெழு 0. xy-ன் கெழு 0. ஸோ அதனால 3 minus p is equal to 0, which implies p is equal to 3. ஓகே, ஸோ நம்ம p கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம வட்டத்திற்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா x² கெழு is equal to y² கெழு. ஸோ இங்க x² கெழு என்னது இருக்கு? இங்க 3 இருக்குது, இங்க என்னது q இருக்குது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா q is equal to 3 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ PQ கண்டுபிடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாம வட்டத்தினுடைய மையம் ஆரம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ எனவே வட்டத்தின் சமன்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஸோ வட்டத்தின் சமன்பாடு 3x², ஓகே, பிளஸ் 3 minus p, ஓகே, ஸோ 3 minus 3xy பிளஸ் q அதுவும் 3 நமக்கு y², ஓகே, மைனஸ் 2 பெருக்கல் 3x is equal to 8 பெருக்கல் 3 பெருக்கல் 3. ஸோ நமக்கு இங்க 3x² பிளஸ் இங்க 3y², ஏன்னா இந்த டைம் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 3 6x, அதுக்கப்புறம் இங்க 3 24, ஓகே, 24 பெருக்கல் 3. ஸோ இதை என்னது சிம்பிளை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இங்க 24 பெருக்கல் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா வட்டத்துல என்னது நம்ம இந்த x² கெழு y² கெழு ஒன்னா தான் வச்சிருப்போம் நம்ம. ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் 3ஆல டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எழுதிக்கிறேன் நான் x² plus y² minus 2x minus 24 is equal to 0. ஓகே, ஸோ நமக்கு மையமும் ஆரமும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். இங்க x² plus y² plus 2gx plus 2fy plus c is equal to 0 என்பது வட்டத்தின் சமன்பாடு எனில் அதனுடைய மையம் எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் g, மைனஸ் f அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் மையம் கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு 2g அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸினுடைய கெழு. எக்ஸினுடைய கெழு என்னது இங்க என்னது மைனஸ் 2. ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் g is equal to மைனஸ் 1. ஓகே, ஸோ நமக்கு f அப்படிங்கிறது என்னது ஒய்யினுடைய கெழு. இங்க என்னது ஒய்யினுடைய கெழுவே இல்லை, அதனால f 0. ஸோ f is equal to 0. ஸோ அதனால நமக்கு என்னது மையம் எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸ் ஜி. அப்போ என்னது இங்க மைனஸ் 1 இருக்கிறதுனால நமக்கு என்னது பிளஸ் 1ஆ மாறிடும். அதுக்கப்புறம் மைனஸ் எஃப், ஆல்ரெடி இது 0 தான். ஸோ மைனஸ் எஃப்பும் 0 தான். ஸோ மையம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஆரம் எழுதிக்கலாம். ஆரத்துக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஆரம் r is equal to square root of g² plus f² minus c. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்னது this is equal to square root of g² என்னது இங்க மைனஸ் 1²
ஓகே, பிளஸ் எஃப் அப்படிங்கிறது என்னது 0² மைனஸ் சி அப்படிங்கிறது என்னது இங்க -24 இருக்குது. ஸோ இது வந்து என்னது -24. ஸோ நமக்கு இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1² 1, 0² 0, மைனஸ் ஆஃப் -24ங்கிறது +24. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, திஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆரம் கிடைச்சிருச்சு. ஆரம் வந்து என்னது நமக்கு இங்க 5 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது மையம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது பியும் கண்டுபிடிச்சாச்சு, கியூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.